வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, ஜனன ஜாதகம் சிறப்பானதா? அது முக்கியமானதா? அல்லது ருது ஜாதகம் சிறப்பானதா? அது முக்கியமானதா? என்பதை பற்றி ஒரு குழப்பம் நீடித்து வருகிறது இன்று மக்கள் மத்தியில். நம்மிடம் ஜாதகம் பார்க்க வரக்கூடியவர்கள் சில பேர் இதை கேட்கிறார்கள். ஐயா, ருது ஜாதகம் எங்கள் ஊர் பக்கமெல்லாம் ருது ஜாதகம் தான் கேட்கிறார்கள். அதை வைத்துதான் திருமண பொருத்தங்கள், திருமணமும் முடிக்கிறார்கள் என்றெல்லாம் சில பேர் சொல்கிறார்கள். இந்த ஜாதகம், ருது ஜாதகம் பார்ப்பது சரிதானா? ருது ஜாதகம் என்பது என்ன மாதிரியான பலனை தருகிறது? அல்லது ஜனன ஜாதகம்தான் சிறப்பானதா? இதில் எது நமக்கு உகந்தது என்பதை பற்றின பதிவுதான் இந்த பதிவு. இந்த பதிவை நாம் பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரிடத்திலும் நமது சேனலை பற்றி எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இறை தொண்டுகள் செய்து கொண்டு வருகிறோம், ஆலய பணிகள். இப்படி நாம் செய்யும் இந்த நற்காரியங்களால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள், இந்த புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்வதால் நீங்களும் நமது குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக அமைய பெற்று விட்டதால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார்களுக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்தனையும் உங்களுக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, இந்த ருது ஜாதகம் பெரியதா, ஜனன ஜாதகம் பெரியதா? எதன் வழியாக பலன்கள் துல்லியமாக கிடைக்கும்? எது பலிதமாகும், எது பலிதமாகாது? எதுதான் நமது வாழ்க்கைக்கு சிறந்தது என்பதை பற்றின குழப்பங்கள் இன்று மக்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ருது ஜாதகத்தை பற்றி முதலில் பார்த்து விடலாம். ருது ஜாதகம் என்பது பெண்களுக்கு மட்டும். இப்போ பெண்களுக்கு மட்டும் ருது ஜாதகம் என்றால் ஆண்களுக்கு என்று ஒரு ஜாதகம் வேண்டும் அல்லவா? அதை எப்படி கணிப்பது? இதிலே நமக்கு முரண்பாடுகள் வருகிறது. பெண் பூப்படையும் போது ஜாதகம், பூப்படைகின்ற நேரத்தை வைத்து ஜாதகம் கணித்து விடுகிறார்கள். ஆனால் ஆண் பூப்படையும் நேரம் அவர்களுக்கு உண்டான ஜாதகம் என்று ஒன்று இருக்கிறதா? அப்படி என்றால் ருது ஜாதகம் அவர்களுக்கும் வேண்டும் அல்லவா? ஒருத்தருக்கு மட்டும் ருது ஜாதகம் இருந்து இன்னொருத்தருக்கு இல்லாமல் இருந்தால் அது ஏற்புடையதாக இருக்குமா? இப்படியெல்லாம் கேள்விகள் நமக்குள் எழும். எனவேதான் ருது ஜாதகம் என்பது ஏற்புடையதாக இருக்கிறதா என்றால் ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் இந்த ருது ஜாதகம் தேவைப்படுகிறது. அது என்ன ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும் ஐயா என்று பார்த்தீர்கள் என்றால், கேட்டீர்கள் என்றால், ருது ஜாதகத்தை வைத்து இந்த பெண் சிறப்பான பெண்ணா அல்லது கன்னித்தன்மையை பாதுகாத்து கொள்வாரா அல்லது பாதுகாத்து கொள்ள மாட்டாரா? இவர் சந்தான விருத்தி பெறுவாரா, பெறமாட்டாரா? மாங்கல்ய தோஷம் இவருக்கு இருக்கிறதா, இல்லையா? இது போன்ற ஒரு சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் இந்த ருது ஜாதகத்தில் பார்த்து பயன்பெறலாம். இதிலும் நேரம் நீங்கள் தவறாக குறித்துவிட்டால் 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் என்று நேரம் முன்ன பின்ன
நீங்கள் குறித்து விட்டீர்கள் என்றால் பலன் மாறிவிடும். அதனால் அதை பார்த்து பொருத்தம் செய்து மனம் முடித்து வைக்கும் பொழுது அவர்களின் திருமண வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகவும் விடையில்லாத ஒன்றாகவும் மாறிவிடும். எனவே இந்த ருது ஜாதகம் என்பது நாம் ஆய்வு கண்டத வழியில், நாம் ஆய்வு செய்த வழியில் பெரிதாக இதை வைத்து ஒன்றும் நாம் பலன் அடைவதற்குண்டான சாத்தியக்கூறு இல்லை. நான் சொன்னது போல் இந்த 1, 2 பலன்கள் அது. இந்த பலன்கள் கூட உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஜனன ஜாதகத்தில் இல்லாதது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். A to Z நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை என்னென்ன பிராப்தம் வாங்கி வந்திருக்கிறீர்களோ அந்த பிராப்தம் அத்தனையும் நீங்கள் அனுபவித்து விட்டுதான் போக வேண்டும். அதுதான் ஜனன ஜாதகம். உங்களுடைய பிராப்தத்தின் வெளிப்பாடு, உங்கள் பிராப்தம் என்ன என்பதை ஜெராக்ஸ் எடுத்ததுதான் உங்களது ஜனன ஜாதகம். இந்த ஜனன ஜாதகம்தான் உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு அத்தனையும் உள்வாங்கியது. எனவே ஒருத்தருக்கு ஜனன ஜாதகம்தான் இன்றியமையாதது. ருது ஜாதகம் என்பது சிறப்பு கிடையாது. ஒரு சில, நான் சொன்னது போல அந்த ஒரு சில நிகழ்வுக்கு மட்டும் அதை நீங்கள் சோதித்து பார்த்து கொள்ளலாம், பலன்களை எடுத்துக்கொள்ளலாம். மற்ற நிலையில் ஜனன ஜாதகம்தான் எல்லா வகையிலும் சிறப்பானது. நான் சொன்ன பலன்கள் அத்தனையும் ஜனன ஜாதகத்திலே இடம்பெற்றுவிடும். அந்த பெண் கற்பு சார்ந்த நிலைப்பாடு எப்படி இருக்கும், கணவன் அவனுடைய ஆயுள் எப்படி இருக்கும், மாங்கல்ய பலம் சிறப்பாக இருக்கிறதா, சுகஸ்தானம் என்பது இந்த பெண்ணுக்கு சிறப்பாக கிடைக்குமா, குடும்ப வாழ்க்கைக்கு ஏற்றவளா, பொருளாதாரம் ஈட்டக்கூடியவளா, தொழில் பணிபுரியக்கூடிய நபரா, இது அத்தனையும் ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே நிலைப்பாடு தான் ஆணின் ஜாதகத்திலும். இவன் ராமன் போன்ற பிறப்புடையவனா அல்லது இவன் கற்பு களங்கமற்றவனா, சுகஸ்தானம் இவனுக்கு சிறப்பாக இருக்குமா, சிறந்த ஆண்மகனாக வீரியமிக்கவனாக இருப்பானா, குடும்பத்தில் வரவு ஈட்டக்கூடியவனா, குடும்பத்தில் பற்று உடையவனா, புகழ் அந்தஸ்து கீர்த்தி பெறக்கூடியவனா, தொழிலில் வேலைப்பாடுகளில் ஈடுபாடு நாட்டம் உள்ளவனா, இப்படி அத்தனையும் இந்த ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். எனவேதான் பிராப்தத்தை உள்வாங்கியதுதான் இந்த ஜனன ஜாதகம். நீங்கள் பிறக்கும்போது என்ன பிராப்தத்தோடு பிறந்திருக்கிறீர்கள் என்பதை பிரதிபலிக்கக்கூடிய ஜாதகம்தான் இந்த ஜனன ஜாதகம். எனவே ருது ஜாதகம் சிறப்பு கிடையாது, ஜனன ஜாதகம்தான் சிறப்பு என்பதை நாம் சொல்லிக் கொள்கிறோம். இந்த ஜனன ஜாதகத்தின் வழியாக நீங்கள் அத்தனை பலன்களையும் அறிந்து கொள்ளலாம், தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்கு தெரியாத பலன்கள், அறியாத பலன்கள் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திசையில் ஒவ்வொரு பலன்கள் கிடைக்கப்பெறும். ஒரு மனிதனை பிறப்பு முதல் இறப்பு வரை ஆள்கிறது நவகிரகங்கள். இந்த நவகிரகங்களின் அடிப்படையில் தான் தசா புத்திகள். ஒருவர் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தின் நாதன் தான் அந்த ஜாதகரின் முதல் தசாநாதனாக வருவார். உதாரணத்திற்கு மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்றால் அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் அதிபதி நாதன் செவ்வாய் பகவான். இந்த நட்சத்திரத்தின் நாதனாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். எனவே அந்த ஜாதகர் முதல் திசையை செவ்வாய் திசையாக அனுபவிப்பார். அடுத்தது ராகு திசையை அனுபவிப்பார். ஒரே நிலைப்பாடோடு இருக்க முடியுமா? கிரகங்களினுடைய தன்மைகள் வேறு வேறு இருக்கிறதல்லவா?
அந்த தன்மைகளுக்கு ஏற்றவாறு தான் மனிதனும் மாறுவான் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். செவ்வாய் ஜாதகத்தில் அந்த ஜாதகர் பிறக்கிறார் என்றால் அவர் கிடுகிடு என்று வளருவார். சகோதர பற்று, பிடிவாத குணம் இருக்கும். போட்டித்திறன் பண்பு உள்ளவராக இருப்பார். வெற்றி ஈட்டக்கூடியவராக இருப்பார். வீர தீரம் மிக்கவராக இருப்பார். இப்படி அவர் அந்த செவ்வாய் திசையில் வளர்ச்சி பெறுவார். அடுத்தது ராகு திசை வந்தவுடன் ராகு திசையில் பிடிவாத குணம், அதேபோல் அரட்டல் புரட்டல், சண்டை சச்சரவுகள், கேலி கூத்து கிண்டல், அவமானப்படுதல், அசிங்கப்படுதல், போதை வஸ்துகள் உண்ணுதல், இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அந்த ராகு திசையை ராகு ஏற்படுத்தி தருவார். குரு திசை ஏற்படும் பொழுது அப்படியே தலைகீழாக மாறிவிடும். நல்ல பண்புள்ளவராக, ஒழுக்கம் மிகுந்தவராக, கல்வி நிறைந்தவராக, இப்படி தசாநாதன் எந்த தசா நடக்கிறதோ அந்த தசாவிற்கு ஏற்றவாறு அவர்களின் குணநலன்களும் மாறும், பண்புகளும் மாறும். அவர்கள் வாங்கி வந்த பிராப்தத்தின் அடிப்படையில் என்ன லக்னமோ அந்த லக்னத்திற்கு யார் பகைவர்கள், யார் பாதகதிபதி, சுபர்கள் யார் என்ற வரிசையில் இந்த திசைகள் நடக்கும். லக்னத்தின் ரீதியாக குரு பகையாளியாக வந்துவிட்டால் அந்த தசாவில் அவர் பகையை சந்தித்துதான் ஆக வேண்டும், சோதனையை சந்தித்துதான் ஆக வேண்டும், கடன், எதிரி, இது போன்ற நிலையை அவர் சந்தித்துதான் ஆக வேண்டும். அதே குரு சுபராக அந்த லக்னத்திற்கு அமைய பெற்றால் அந்த திசையில் அவர் நல்ல பலன்களையும், நற்பலன்களையும், மகிழ்ச்சியும், சுப நிகழ்வுகளையும், இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அவர் அனுபவிக்கக்கூடிய நிலை. எனவே உங்களது ஜனன பிராப்தத்தை நீங்கள் முழுதும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஜென்ம லக்னம் இடம்பெற்ற ஜனன ஜாதகம்தான் உங்களுக்கு முழு பலனையும் தரும். ருது ஜாதகம் என்பது பெண்களுக்கு மட்டும்தான், அதுவும் ஒரு சில பர்டிகுலரான பலனை பார்ப்பதற்கு மட்டும்தான் உதவும், மீதத்திற்கு அது உதவாது என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிறப்பான பதிவை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்ற மகிழ்வில் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.